வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில பேருக்கு லேடீஸ்க்கு யுட்ரஸ் லைட்டா ப்ரொலாப்ஸ் ஆன மாரி இருக்கும். அதாவது வெளிய வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெஜைனால இருந்து. இதுக்கு பேரு யுட்ரைன் ப்ரொலாப்ஸ். இத நம்ம எப்படி ஹோமியோபதியில நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த யுட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு கர்ப்பப்பை சில பேருக்கு லைட்டா உங்களுக்கு வெஜைனா வழியா லைட்டா இறங்கி இருக்கும். அது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு ரொம்ப புஷ் பண்ணி குழந்தை பிறக்கும்போது ரொம்ப புஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா லைட்டா அந்த ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கும் சில பேருக்கு. அந்த யங் ஏஜ்ல அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு மெனோபாஸ் ஆகும்போது யுட்ரஸ சுத்தி உள்ள அந்த மசில்ஸும் உள்ள லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தசை நார்லாம் நம்மளுக்கு இதுதான் சப்போர்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து கொடுக்கும் நமக்கு யுட்ரஸ்க்கு சப்போர்ட்டுக்கு. இந்த தசை நாரும் உங்களுக்கு சுத்தி உள்ள மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்கா இருந்தது நமக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அது எலாஸ்டிக் உங்களுக்கு லூஸ் ஆன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா அது இறங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வெஜைனா மூலியமா. வெஜைனால பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்டுப்படுற மாதிரி ஒரு வெளியே நிக்கிற மாதிரி நிறைய பேர் இந்த சிம்டம் தான் சொல்லுவாங்க. யூரின் போகும்போது மோஷன் போகும்போது மட்டும் லைட்டா வெளியில வர்ற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் அதுவா உள்ள போயிடுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய லேடிஸ் ரொம்ப சின்ன வயசுல நிறைய வெயிட் தூக்குனாங்க, இல்லாட்டி பிரெக்னன்சி டைம்ல நிறைய வெயிட் தூக்குனாங்க அப்படின்னா கொஞ்சம் இது சில நேரம் அந்த ப்ரொலாப்ஸ் ஆறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒபிசிட்டி ரொம்ப உடல் பருமன் இருந்தாலும் ரொம்ப தளர்ந்து இருக்கும் நமக்கு அந்த மசில்ஸ் அண்ட் அந்த லிகமெண்ட்ஸ் தளர்ந்தனாலையும் நமக்கு சில பேருக்கு அந்த யுட்ரஸ் நமக்கு வெஜைனா வரைய அந்த ப்ரொலாப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி தொடர்ந்து காஃப் இருந்துட்டே இருக்கு, நான் நெஞ்சு சளி எனக்கு எப்பயுமே இருக்கும், தொடர்ந்து இரும்பிட்டே தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப காலமாவே இதா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் நமக்கு அப்டமன்ல வர்றனால இதனாலயும் நமக்கு யுட்ரஸ்ல ப்ரொலாப்ஸ் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப மலச்சிக்கல் இருக்கு நமக்கு அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி அடிக்கடி டயரியா போயிட்டே இருக்கு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கான்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அடிக்கடி டயரியா போயிட்டு இருக்கனால அந்த ப்ரெஷர் ஃபுல்லாவே உங்களுக்கு கீழே ரொம்ப டிராக் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் மோஷன் போறனால. இந்த ஒரு ரீசன்னாலையும் சில பேருக்கு இந்த யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்கும். இதோட முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த யுட்ரஸ் சைட்ஸ்ல இருக்க மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் லூஸ் ஆறனால தான். எப்படி ஒரு ரப்பர் பேண்ட் லூஸ் ஆகுதோ அதே மாதிரி லூஸ் ஆறனால இந்த ப்ரொலாப்ஸ் நமக்கு நடக்கும். தொந்தரவெல்லாம் எப்படி இருக்கும், இது வந்தவங்க எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த யூரின் போற இடத்துல எனக்கு ஒரு இடத்துல ஒரு சதை மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கு, லைட்டா ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கு, அது நான் யூரின் போகும்போதோ இல்லாட்டி மோஷன் போகும்போதோ லைட்டா வெளியே வர மாதிரி இருக்கு, அப்புறம் அதுவா உள்ள போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நான் நடந்தேன், கொஞ்ச நேரம் நடந்தேன் அப்படின்னா அது லைட்டா வெளியில வர்ற மாதிரி இருக்கு, என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு. இது ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப முத்தின ஸ்டேஜ்லாம் கம்ப்ளீட்டா அந்த யுட்ரஸே ஒரு பலூன் மாதிரி உங்களுக்கு கீழே இறங்கிடும். அந்த அந்த அளவுக்கு ஸ்டேஜஸ்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ண முடியும். ஆனா ஹோமியோபதியில இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்லலாம் லைட்டா வெளியே வருது, அதுவா உள்ள போயிடுது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்ல இருக்கும்போது ஹோமியோபதியில உங்களுக்கு நல்லாவே நம்ம இதை சரி பண்ண முடியும். இதுல என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னா, உங்களுக்கு கீழ் வயிறு கொஞ்சம் கனமா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நமக்கு ஏதோ நமக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி, வெளியே ஏதோ தள்ளுற மாதிரி, உள்ள இருந்து வெளியில வர மாதிரி ஒரு பியரிங் டவுன் சென்சேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் ஆகும். நிறைய யூரின் அடக்க முடியாது சில பேரால. இது இந்த ப்ரெஷர் கொஞ்சம் கீழே இறங்கி யூரின் பிளாடர்ல உங்களுக்கு அழுத்துறனால அடிக்கடி யூரின் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைன்னா யூரின் கம்மியா போகும். இது உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறனால, இந்த யுட்ரஸ் யூரின் பிளாட்ல அழுத்தம் கொடுக்கறனால பிளாடர்ல இருந்து நமக்கு போற யூரின் கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ளோ நல்லா இருக்கு, அது நார்மலா இருக்கு. இதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. ஹோமியோபதியில முக்கியமா என்ன மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செப்பியா, லிலியம் டிக், போடோஃபைலம், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதுல என்ன மாதிரி தொந்தரவுகள் ஒருத்தவங்களுக்கு இருக்கு, என்ன ஏஜ் குரூப்ல இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரொலாப்ஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த மாதிரி இவங்களுக்கு தேவைப்படுது மெடிசன், ஸ்ட்ரென்தனிங் மெடிசன்ஸ் எந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்றத பார்த்து எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படின்றத பார்த்து கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. இது ஹோமியோபதியில ஏன் ப்ரொலாப்ஸ்க்கு இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரலாவே நமக்கு அந்த ஸ்ட்ரென்தனிங் நமக்கு மசில்ஸ்க்கு, லிகமெண்ட்ஸ்க்கு, சுத்தி உள்ள கார்ட்லேஜஸ்க்கு, இதுக்கெல்லாம் முக்கியமா மசில்ஸ் லிகமெண்ட்ஸ்க்கு நம்ம கிடைக்கிறனால உங்களுக்கு நேச்சுரலாவே நமக்கு அந்த ஸ்ட்ரென்தனிங் கிடைக்குது நம்மளோட உள்ள அந்த இதுக்கு லிகமெண்ட்ஸ்க்கு. அதனால நேச்சுரலாவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்தனிங் கொடுத்து இயற்கையாவே நம்மளோட உடம்புல சத்து சரி பண்றது ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு. இல்லாட்டி நம்ம இதுல பெசரிஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க, நிறைய இப்ப சர்ஜிக்கல்ஸ் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இதுல வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம சில பேர் சர்ஜரி அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு சர்ஜரி வேண்டாம், எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்
தான் இருக்கு, எனக்கு மருந்து கொடுத்து எனக்கு சரி பண்ணுங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க, எனக்கு சர்ஜரி எனக்கு விருப்பம் இல்ல, இயற்கை முறையாவே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த ஹோமியோபதியில இந்த யுட்ரைன் ப்ரொலாப்ஸ்க்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. பட் ஆனா வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து எடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்ட்ரென்தனிங் மசில்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, மெடிசன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸ்ட்ரென்தனிங் மசில்ஸ்க்கும் லிகமெண்ட்ஸ்க்கும். ஸோ அது வந்து உள்ள போக போக தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்தனிங் வந்து நம்ம கிடைச்சு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரும். முன்னாடி எனக்கு இவ்வளவு இன்ச்சஸ் வந்துட்டு இருந்தது, இப்போ இவ்வளவு இன்ச்சஸ் வருது, இவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் வருது, இப்போ லைட்டா தான் தெரியுது. இந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் எடுக்கும் மெடிசன்ஸ் மூலியமா இதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ரொம்ப வந்து அந்த தளர்ந்திருக்கனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. திருப்பி அந்த ஸ்ட்ரென்தனிங் கொடுத்து நம்ம உடம்புல வந்து அந்த சக்தி ஏறி நமக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கலாம். எனக்கு வந்து சர்ஜரி விருப்பம் இல்லை, மெடிசன்ஸ்லேயே கரெக்ட் பண்ணணும்னா நீங்க தாராளமா ஹோமியோபதியை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் இந்த யுட்ரைன் ப்ரொலாப்ஸ்க்கு. இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.